ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 16, 2025. சுயம் பகவான் பரம ஆசிரியராகி இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றார். அவர் நமக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறார். மேலும் இந்த படைப்பின் முதலிடை கடையினுடைய ஞானத்தை வழங்கியிருக்கிறார். நீங்கள் தொடக்கத்தில் என்னவாக இருந்தீர்கள் என்று கூறியிருக்கிறார். இதனை வேறு யாரும் நமக்கு கூறியதில்லை. தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்யுங்கள், அவர்களை ஆவாகனம் செய்யுங்கள், மந்திரங்களை ஜபியுங்கள், கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள், கோவில்களை கட்டுங்கள் என்றுதான் மனிதர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் சுயம் பகவான் வந்தபோது நீங்கள்தான் அந்த தேவதைகளாக வாழ்ந்தீர்கள் என்று நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார். சத்யுகத்தின் தொடக்கத்தில் நீங்கள்தான் தேவதைகளாக வாழ்ந்தீர்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். அவர்கள்தான் பிற்காலத்தில் இந்துக்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அதுவும் அனைத்து இந்துக்களும் அல்ல. அவர்களில் கூட சில ஆத்மாக்கள் தான் சத்யுகத்தில் தெய்வீக தன்மையோடு வாழ்ந்தார்கள். சத்யுகமும் திரேதாயுகமும் தேவயுகமாக இருந்தது. அங்கே வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீக தன்மையோடு வாழ்ந்தார்கள். உலகில் முழுமையான தூய்மை, சுகம், அமைதி, செல்வ செழிப்பு ஆகியவை இருந்தன. எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. ராமராஜ்யத்தை பற்றி பக்தி மார்க்கத்தில் மகிமை பாடுகிறார்கள். அங்கே எந்த விதமான கடினங்களும் இல்லை. உடல் ரீதியான, மன ரீதியான எந்த கஷ்டங்களும் இல்லை என்று பாடப்படுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டம்தான் சத்யுகம் மற்றும் திரேதாயுகமாகும். பாபா நமக்கு நமது 5 சொரூபங்களின் நினைவை ஏற்படுத்தியிருக்கிறார். பாபா நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். நமது தெய்வீக தன்மையை விழிப்படைய செய்திருக்கின்றார். நமது ஆன்மீக நிலையை முன்னேற்றியிருக்கிறார். நீங்கள் யார்? நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள்? நீங்கள் எத்தனை புனிதமானவர்கள்? எத்தனை மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் வாழ்ந்தீர்கள்? நீங்கள் ஞான சொரூபமானவர்கள். அமைதி என்பது உங்களது கழுத்து மாலையாகும். இவற்றையெல்லாம் பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார். பௌதீகத்தின் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு இவற்றையெல்லாம் நாம் மறந்து விட்டிருந்தோம். தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டு அனைத்தையும் மறந்திருந்தோம். சிவதந்தை நமக்கு சத்தியமான ஞானத்தை புகட்டி ராஜயோகத்தினை கற்பித்திருக்கிறார். அவர் யோகேஸ்வரர் ஆவார். நம் அனைவரது கடமை அவர் கூறிய விஷயங்களை பயிற்சி செய்வதாகும். நீங்கள் முழுமையான ஃபரிஷ்தாக்களாக வேண்டும் என்ற லட்சியத்தை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். முழுமையான ஃபரிஷ்தா என்றால் முழுமை நிலை, கர்மாதீத நிலை. அதில் நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவராக, முழுமையான சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்கிறார். நீங்கள் இப்போது இறை செய்தியை கொடுக்கும் ஃபரிஷ்தாக்கள். பின்னர் முழுமையான ஃபரிஷ்தாக்களாகி இந்த உலகிற்கு நன்மை செய்வீர்கள் என்கிறார். எனவே நமது 5 சொரூபங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். பிரம்மா பாபா மிக பெரும் தபஸ்வியாக இருந்தார். தனது எதிர்கால சொரூபத்தை மீண்டும் மீண்டும் அவர் நினைவுபடுத்தி கொண்டார். சர்வசக்திவான் நிராகார பரமாத்மாவிடம் அவரது புத்தியோகம் நிரந்தரமாக நிலைத்து விட்டிருந்தது. ஆனால் எதிர்காலத்தின் நினைவு, அந்த நாராயணி நஷா அவருக்கு ஒன்றும் குறைவாக இல்லை. அதன் காரணமாகத்தான் அடிக்கடி பாபா நாராயணி நஷா என்று கூறுகிறார். அதாவது நான் நாராயணனாக ஆகப் போகிறேன் என்ற பெருமிதம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் அந்த நாராயணி நஷாவில் நிலைத்து விட்டோம் என்றால் நமது தேவ சம்ஸ்காரங்கள் வெளிப்படத் தொடங்கும். இப்போதைய காலகட்டத்தில் இவ்வுலகில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் தனது தேவ சொரூபத்தை கண்டறிந்து விட்டார்கள். இன்னும் சரியாக கூற வேண்டுமென்றால் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் என்றே கூறலாம். அந்த கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் பல லட்சக்கணக்கான ஆத்மாக்கள், ஏதோ சில லட்சங்கள் அல்ல, பல லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் தனது தேவ சொரூபத்திலேயே நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்கிறார்கள். தனது தெய்வீகத்தன்மையை வெளிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் சாத்வீகத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அவ்வாறே லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலிகாலத்தில், இந்த கடைசி நேரத்தில் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் மறைமுகமான இந்த தவம் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு மகாதேவரை
தபஸ்வியாக காட்டப்படுகிறது. மேலும் பிரம்மாவையும் கூட தவத்தில் மூழ்கியிருப்பதாகவே காட்டப்படுகிறது. அவரது குழந்தைகளும் அவரை போன்றே தவத்தின் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்து செய்து அநேக ஆத்மாக்கள் ஃபரிஷ்தா சொரூபமாக ஆகிவிடுவார்கள். அந்த சொரூபத்தின் அதிர்வலைகள் மூலமாக இந்த ஆத்மாக்கள் உலக நன்மை செய்வார்கள். இந்த உலகை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுவார்கள். எனவே இந்த காரியத்தில் நமது தெய்வீகத்தன்மையை வெளிப்படைய செய்து பிறரது தெய்வீகத்தன்மையும் வெளிப்படச் செய்வதில் உதவி புரிய வேண்டும். இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கலியுக முடிவிற்கு பின்னால் இந்த பூமியில் தேவயுகம் தொடங்கிவிடும். ஓம் சாந்தி.